இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 72. ஸோ நேற்று நம்ம சாண்ட்ராவோட ஒரு புது ட்ராமா ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கும் போல இருக்கு. அதாவது கனி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க நைட்டு. என்னன்னா அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டுறாங்க. அப்போ வீடு மொத்தமும் அவங்கள தான் சமாதானப்படுத்துது. இதுக்கெல்லாமா அழுவீங்கன்னு கேட்டால் கனி இப்போ என்ன, கனியும் உஷாரு தான். கனிக்கு புரிஞ்சிருச்சு நேற்று காணாவினோ சொன்னதில் அந்த சீங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ கனி எப்படியும் என்ன நடந்தாலும் அழுதவங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்ல. சரி நானும் அழுது வைக்கிறேன், நீங்க அழுதுல, அப்ப அத ஒரு பிரச்சனையா பேச வரும்போது ஆமா இல்ல கனியும் அழுதாங்க இல்ல அப்படின்னு அதை ஈக்குவல் படுத்துறாங்களா, நியூட்ரலைஸ் பண்றாங்களா, உட்காந்து அழுறாங்க. இப்ப மொத்த வீடும் அதை பாத்துருச்சு. சாண்ட்ரா அழுதத ஒரு சில பேர் தான் பார்த்தாங்க, கனி அழுதத மொத்த பேரும் பார்த்துட்டாங்க. சோ இவங்க உட்காந்து அழுறாங்க. அது என்ன பழக்கம் இது? அவங்க தப்பு பண்ணது அவங்க பண்ணிட்டு இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீன் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கேரக்டர் இது? கேரக்டர் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அந்த கேரக்டருங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை பெருசா திருப்புவாங்க. கேரக்டர் அசாசினேஷன் தூக்கிட்டு வந்துருவாங்க. கேரக்டருங்கிற வேர்டை வந்து அதையும் கெட்ட வார்த்தையாவே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே நம்ம சாண்ட்ராவும் பார்வதியும் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டனா நம்ம கானா வினோத் போய் அவங்க சமாதானம் பண்ண பார்க்கும்போது கமருதீனும் கூட போறாரு. அப்போ சாண்ட்ராக்கு எப்படின்னா, சாண்ட்ராக்கு யார் யாரு நல்லவங்க, தனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே போனவங்க. போன வாரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, போன வாரம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரம்யா தான் சூப்பர் பொண்ணு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எனக்கு நான் பேச மாட்டேன் பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு போகும்போது நீங்க அப்படி சொல்லலாம் இல்லை, ஆனா இப்ப சொல்றீங்க சொன்னேன்னு. நீங்க அப்படி போகும்போது எல்லாரும் 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போனா என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆனா அந்த இடத்துல வியானா இருந்திருந்தான்னா எனக்காக நின்றுப்பா, நொட்டுவா பேசாம இருங்க. உங்களுக்கு இப்ப வெளியே போறவங்க எல்லாம் உங்களுக்கு இப்ப நல்லவங்க திடீர்னு அது என்ன, இது வந்து சாண்ட்ராவோட எனக்கு இப்ப என்ன உள்ள ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு கேம் மாதிரி தெரியுது. எனக்காக ரம்யா நிப்பா, எனக்காக வியானா நிப்பா. ஏன் அவங்கள எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, இப்ப வெளியே போனவங்களும் ஓட்டு போடலாம்ல, ஒரு ஓட்டா சேர்க்குறது கும்பலா ஓட்டு சேர்க்கறதெல்லாம் ஓகே சார், சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வியானாவை ரம்யா பத்தி பேசினா 2 ஓட்டு கன்ஃபார்ம் வியானா தாங்க எனக்காக நின்றுப்பா அப்படின் போது கமருதீனுக்கு இந்த பல்லு இப்பதான் சாப்பிட்டு வந்தாரு, உள்ள ஏதோ பல்லுல ஏதோ மாட்டிக்கிச்சு. வியானா தாங்க எனக்காக நின்றுப்பா. இல்ல அவர் துப்புனது வேற, இவன் ஒன்னும் சொல்லல. அந்த பக்கம் இவர் இப்படி துப்பிட்டு இந்த பக்கம் பாக்குறாரு. பார்வதி வந்து இவர் உடனே இங்க பாரு நான் அதுக்கெல்லாம் பண்ணல. உடனே பார்வதி பெரிய இந்த இது மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா. அப்ப கானா வினோத் வந்து இல்ல பார்வதி இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு. பார்வதி டக்குன்னு மாத்திருச்சு. என்னன்னா, நான் அதுக்கு சொல்லலடா, இப்படி நடு வீட்டுல துப்பிக்கிட்டு இருக்கேன் லோன்ல. அவரு கேட்டாரு ஓரமா துப்புனது, பல்லு ஏதோ சிக்கிருச்சு இப்படி துப்புன. இப்ப இங்க வந்து யாரும் படுக்க போறாங்களா? ரொம்ப பண்ணாத பார்வதி சரியா. அப்படின்னா நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என் வீட்டுக்கு தான் போகணும். என்ன இங்க ஒரு இதுக்கு கூட நிம்மதி இல்லையா சொல்லிட்டு அவரு பார்வதியோட அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு போறாரு. அப்புறம் கானா வினோத் வந்து சரி உள்ள வந்து படங்கள்லாம் என்ன இல்லை நான் அப்புறம் வர சரி அப்புறம் பார்வதி கூட்டி வந்துரு போயிட்டாரு. அவர் போன உடனே இவங்க 2 பேரும் ஏன் நான் என்ன ஜெயில் கைதியா, என்ன ஒருத்தர் கூட்டிட்டு வேற வரணுமா, எனக்கு எந்திரிச்சு வர தெரியாது. பார்வதியும் சாண்ட்ராவும் ஒரே மாதிரி. ஏன்னா கானா வினோத்தை பத்தி சாண்ட்ரா பேசி முடிச்ச உடனே பார்வதி இவன் என்னடி இவன் நடு வீட்டுல துப்பி விட்டு இப்படி எல்லாம் பண்றான், துப்பிட்டு இருக்கான். அதுல இவர் வேற சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு கானா வினோத், அவன் அதுக்கு பண்ணல இதுக்கு பண்ணலன்னு. இது ஒரு ஷோ, நடு வீட்டுல துப்பலாமா, இது ஒரு ஷோன்னு இப்பதான் பார்வதிக்கு தெரியல. இருட்டு ரூமுக்குள்ள போறது, கவர் போட்டு சாப்பிடலான்னு பேசுறது, முத்தம் கொடுக்கறது, கிளிக் மில்க்னு அங்க இங்க அவரோட சேர்ந்து ஓடுறது, இதெல்லாத்தையும் விட நான் எங்களுக்கு துப்புறது டீசெண்டா தெரியுது நீ பண்றதை விட. இதெல்லாம் உங்ககிட்ட யாரு வந்து சொல்றது, எங்களை உள்ளேயும் விட மாட்டாங்க. 2 பேரும் அங்க நிக்கும் போது 2 பேரும் அப்படியே இருந்துட்டு 2 அடி போன உடனே பின்னாடி ஃப்ரெஷ்ஷா சுட பேசுறாங்க. அதான் 2 ஒன்று சேர்ந்துருக்கு. நேரா பேச வேண்டியதானே சார். இதுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சூப்பர் சம்பவம் நடந்தது. அதை நான் நேத்து எபிசோட்ல பேசியிருக்கணும் மறந்துட்டேன். உடனே ஹெட்லைன்ஸ், பார்வதி குண்டியில் காலை வைத்து எட்டி மிதித்தாரா சபரி, எட்டி குண்டியில் மிதித்து கொலை முயற்சி, கேடு கெட்ட சபரி.
வந்துருவாங்க. இது ஆனா பார்வதியும் சேர்ந்து ஃபன்னா தான் விளையாடுது. ஸ்டார்ட் பண்ணதே பார்வதி. முத அவர் டிக்கில அடிச்சது பார்வதி. வேணாடுங்க, டிக்கில அடிக்கிறது ரெண்டு பெருமை. அப்படி அடிக்கணும். அவர் அடிச்சு புட்டு அடின்னு சொல்லுது தனக்கும். அவர் சொல்றாரு இங்க பாரு இதெல்லாம் பண்ணாத அடிடா. அவரு உன்னைய மாதிரி இப்படி காலை மடிச்சாலும் எனக்கு அடிக்க தெரியாது, ஏன் ஸ்டைல் அடிக்கவா ஆடி இந்தா ஒடி ஒரே மிதி. எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. அப்படின்னு தள்ளி போய் விழுந்துருச்சு. இத உடனே இப்ப தூக்கிட்டு வருவாங்க. என்ன கொடூரம் சபரி. இப்ப வந்து சேதன் கேட்கணுமா, அன்னைக்கு ஷூவை போட்டு காலை மிரிச்ச, இன்னைக்கு ஷூவை போடாம ஷூவை மிரிக்கிறியா? ஏன்டா ஷூ போடாம ஷூவை மிரிச்ச? அப்ப சபரி ஷூவை போட்டு ஷூவை மிரிச்சா பிரச்சனை இல்லையா உனக்கு? ஷூவை போட்டு கூட ஷூவை மிரிக்க கூடாதுடா, நீ ஷூ போடாம ஷூவை மிரிச்சதே தப்புங்கிற, இதுல ஷூவை போட்டு ஷூவை மிரிக்கிறீன்னு கேட்கிற. சுச்சோ ஷூவை மிரிக்க சொன்னதே அந்த ஷூ தான். அவர் சொல்றாரு ஷூவை மிரிக்க சொன்னதே இந்த ஷூ தான்டா என்ன அப்படின்னு. இந்த வாரம் ஷூ வாரம் அப்படிங்கிற மாதிரிதான் சேதன் வர போறாரு, ஷூவை பத்தி பேச போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்வதி அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கட் ஆயிருச்சுன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா பாருங்களேன் அரோரா கூட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவனை பார்த்தாலே கன்ஃபியூஷனா இருக்குங்க எனக்கு. சாண்ட்ராவை பார்வதி ஏத்துறதும் பார்வதியை சாண்ட்ரா ஏத்துறதும் ஒரே கூத்தா இருக்கு பார்க்கும்போது. சாண்ட்ரா சொல்லுது, அது நான் ஒண்ணு சொல்லட்டா, இப்ப நீ மட்டும் எவிக்ட் ஆகி வெளியே போனேன்னு வைய, இது வேற மாதிரி மாறிடும். எது கமருதீன் அரோராவோட ரிலேஷன்ஷிப், உன் பிரசன்ஸ் மட்டும் இல்லைன்னு வையே, அது டேக் ஆஃப் ஆயிரும், அடுத்த லெவலுக்கு போயிடும். இவ உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அவ வந்து அவ சொல்ற, நான் கமருதீன் கிட்ட சொல்லி இருக்கேன். என்ன சொன்ன? இங்க பாரு கமருதீன், நீ செய்யற சேட்டைக்கெல்லாம் மக்கள் உன்னை இன்னும் உள்ள வச்சிருக்காங்கன்னா, ஏமா உன்னையே வைக்கும் போது கமருதீன் வைக்க மாட்டாங்களா? உனக்கு முன்னாடி நான் எலிமினேட் ஆனேன்னா உன்னைய போட்டு தள்ளிடுவேன் நான், அது நியாயமே இல்லை. கமருதீன் செய்யற சேட்டைக்கு கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி வெளியே போகணுமா? அப்படி இவ போனா வந்து அன்ஃபேரா. அது அவர்கிட்டே சொல்லி வச்சிருக்கு. அவரும் வந்து சரி அப்படின்ட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட உட்காந்து வெளியே அந்த வாசப்படி, விக்ரமா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசும்போது மறுபடியும் முதல்ல இருந்து பிரஜன் போன டைம்ல திவ்யா கூட என்ன பிரச்சனை நடந்தது, இந்த சீத்துங்கிற விஷயம் அப்படின்னு மறுபடியும் கேட்ட விஷயத்தையே திருப்பி கேட்கணும். விக்ரம் அப்படியே உட்காந்துருக்காரு. எதுக்கு வந்தா எதுக்கோ வந்தா என்ன சொல்ற ஏதோ சொல்ற, ஆமா நான் யாரு, இந்த கதவை திறக்க மாட்டீங்களா சார், நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து குழஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, அது என்ன விக்ரம் அது அந்த சீங்கிற வேர்டு? மை சில்ட்ரன் ஆர் வாட்சிங் விக்ரம். அது மட்டும்தான். நாட் ஓன்லி மை சில்ட்ரன், மெனி சில்ட்ரன் ஆர் வாட்சிங் விக்ரம். ஏமா நீங்க வயல் கார்டுல உள்ள வந்தோடனே இந்த கவர் போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதை பத்தி நக்கல் பண்ணி பேசுனீங்க பார்வதி கிட்ட. மை சில்ட்ரன் ஆர் வாட்சிங் பார்வதி, அதர் சில்ட்ரன் ஆர் வாட்சிங். என்கிட்ட கேக்குறாங்க கவர் போட்டு சாப்பிடுறதுன்னா என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னு. ஏன் கோவப்படல? சோ உங்களோட அகராதியில வந்து கவர் போட்டு சாப்பிடுறது வந்து டீசன்ட் லாங்குவேஜ், சீங்கிறது வந்து தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வினோத் விக்ரமும் போய் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் வினோத் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்துங்க வெளியே அந்த பொண்ணும் பார்வதியும் பேசிட்டு இருக்கு, சரி போய் சமாதானப்படுத்துவோமேன்னு நான் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு நேரில் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா திவ்யா கிட்ட போய் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க. நீங்கள் பயத்தில் ஓடி ஒழியும் போது மக்கள் உங்கள் மேலே தான் தப்புன்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் அந்த கனியோட இஷ்யூ, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற விக்ரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இப்படி பேசணுன்னே அந்த கால் ரெண்டையும் தூக்கி, அவர் இங்கே இருக்காரு அவருக்கு தெரிகிற மாதிரி அந்த கால் ரெண்டையும் தூக்கி இப்படி ஆட்டுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப அவர் ஏதோ செஞ்சதுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு புரியுதா? அந்த கால் ஆட்டுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். படையப்பா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கோஇன்சிடென்ஸ், இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. வினோத் ஒரு விஷயம் பண்றாரு, அதை பார்க்கும்போது எதர்ச்சியா பண்ணின மாதிரி தெரியுது. பார்வதி நடுவுல இருந்து பார்வதிக்கு புரிஞ்சு போச்சு இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு இவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னு ஒரு விதமா நக்கல் சிரிப்புன்னு சிரிக்குது. ஆனா நம்ம பசங்க அதுக்கு படையப்பா பிஜிஎம் எல்லாம் போட்டு எடிட் பண்ணிட்டாங்க. இவர் போய் உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவன் அந்த 2 காலையும் தூக்கி இப்படி ஆட்டி காட்டுறாவா. வினோத் வந்து இப்படி திரும்பி கூட பார்க்கல, சைடால பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இப்ப இந்த பக்கம் சாண்ட்ரா இருக்கான்னு அவரு காலை தூக்கி போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. சரி அவர் காலை தூக்குற நேரம் படையப்பா பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணிட்டீங்க வினோத் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் டான்ஸ் மேரத்தான்.
டான்ஸ்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆஹா சூப்பரா ஆடி கிழிச்சிருவான். பிக் பாஸ் சொல்லிட்டாரு இது டான்ஸ் மேரத்தான் 2.0, ஒரு வித்தியாசமா பண்ண போறோம். மூணு டீமா உங்களை பிரிக்க போறேன். வின்னிங் டீமுக்கு வந்து கேப்டன் டாஸ்க்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டாஸ்க்கு பேரு வந்து டான்ஸ் கிளாக். அதாவது கிளாக்கும் இருக்கும் டான்ஸ் மேடையும் இருக்கும். 3 டீமா ஃபர்ஸ்ட் பிரிங்க அப்படின்ட்டு இந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து யார் யாருக்கு நம்பர் 1 கிடைச்சிருக்கு நீங்க எல்லாம் ஒரு டீம், நம்பர் 2 நம்பர் 3ன்னு பிரிச்சாச்சு. இப்ப டீம் 1ல வந்து அமித், சாண்ட்ரா, திவ்யா, வினோத் 2 சண்டை போட்டவங்களையும் ஒன்னாக்கியாச்சு. அந்த டீமுக்கு பேர் வந்து கரகாட்ட கும்பல். டீம் 2 யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன், விஜய் பார்வதி. அதுவா அமையுது, அந்த நம்பர் எடுக்கும் போது அதுவா அமையுது. விஜய் பார்வதி, கமருதீன், ஆதிரை, கனி, இவங்க 4 பேரும் ஒரு டீம். இவங்களுக்கு பேரு எம்மாடி ஆத்தாடி நடன குழு. அதுக்கப்புறம் டீம் 3ல பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க விக்ரம், சபரி, எஃப்ஜே, அரோரா, சுபி. இவங்களுக்கு பேர் வந்து ஆடினே இருப்பேன், ஆடினே இருப்பேன். அதான் அந்த டீமோட பேர். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிக் பாஸ் ஒரு சர்ப்ரைஸ். அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டுன்ட்டாரு. அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட், எல்லாருக்கும் சந்தோஷம். இதுல ஒரு டீம் ஜெயிக்கும்ல, 3 டீம்ல ஒரு டீம் ஜெயிக்கும். அந்த ஜெயிக்கிற டீம்ல இருக்கும் ஒரு நபருக்கு வர்ற அவங்களோட ஃபேமிலி 24 hours அங்கேயே தங்க முடியும் உங்க கூட. இப்ப அந்த இடத்துல ஒரு சண்டை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அத சொன்ன உடனே யார் யாருக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லையோ 3 பேருக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். கானா வினோத் நெஞ்சில இப்படி திவ்யாவோட கையெடுத்து நெஞ்சில வச்சு பார்த்தா திவ்யா ஷாக் ஆகுது. பட்ட பட்ட பட்டன்னு அடிக்குது அவருக்கு ஃபேமிலி வர போறாங்க அப்படின்னு. அப்புறம் ரொம்ப இருக்கிற உயரத்துக்கு எகிரி குதிச்சு தலையில லைட் பட்டது வந்து அமித்துக்கு. அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துல ஷாக் ஆகி வாயை மூடி உட்கார்ந்தது சாண்ட்ரா. இவங்க 3 பேருக்கும் குழந்தை இருக்கு. இதுல 2 பேர் 30 நாளைக்கு அப்புறம் வந்தவங்க. ஒருத்தர் டே 1ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கானா வினோத். இவங்க 3 பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த டீம் ஜெயிச்சதுன்னு வைங்க, ஜெயிக்கலன்னா நோ இஷ்யூஸ். சப்போஸ் அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா இந்த 3 பேர்ல திவ்யாவை விட்டுருவோம், இந்த 3 பேர்ல யாரோட ஃபேமிலி அப்படின்னு மேபி பிக் பாஸ் வந்து ஏதாவது டாஸ்க் வைக்கிறாரோ இல்ல நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாரோ எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரோ நமக்கு தெரியாது. எனக்கு அப்படி இந்த டீம் ஜெயிச்சா நான் வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு ரீசன், நீங்க 30 நாள் கழிச்சு வந்தீங்க. அவர் டே 1ல இருந்து வெயிட் பண்றாரு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 70-75 நாள் அவர் பிரிஞ்சிருக்காரு. நீங்க ஒரு 40-45 நாள் தான் பிரிஞ்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில நான் வினோத்துக்கு ஓட் பண்ணுவேன். அந்த டீம் முதல்ல ஜெயிக்கணும். ஆனா சாண்ட்ராலாம் இப்போ உயிரை கொடுத்து விளையாட ரெடி ஆயிடுச்சு. அது 24 hours குழந்தைங்களோட இருக்கணும். இப்போ புருஷனும் வருவாரு அப்படி இப்படின்ட்டு. ஃபேமிலி ரவுண்ட்ல நீங்க புருஷனை உள்ள எடுக்க முடியாது சார், பிகாஸ் ஹி வாஸ் அ கண்டெஸ்டன்ட். நீங்க உங்க மச்சான் ஃபேமிலி ரவுண்ட்னு கடைசியில விஜய் சேதுபதி உள்ள வந்து 24 hours சொல்ல முடியாது. என் தங்கச்சி சார் அப்படின்ட்டு அண்ணனா நான் தங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பிரஜனை உள்ள எடுத்து வந்தீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர். ஏன்னா ஹி வாஸ் அ கண்டெஸ்டன்ட். குழந்தைங்களை மட்டும் அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதா. முதல் டாஸ்க் வந்து அவர் சொல்லுவார் 35 minutes. இவங்க அந்த டைமை வந்து கணிக்கணும். கிளாக் மாதிரி ஒரு நம்பர்ஸ் போடாம அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவாங்களா, இவங்க அதுல நடந்துகிட்டே அந்த செகண்ட்ஸ் முள்ளு மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே 35 minutes இவங்க கவுண்ட் பண்ணணும். நீங்க எப்படி வேணாலும் கவுண்ட் பண்ணுங்க. நீங்க எப்ப டைம் இதுதான் 35 நிமிஷம் ஆச்சு நாங்க சரியா கவுண்ட் பண்ணிட்டோம்னு பக்கத்துல இருக்கிற மணி அடிக்கணும். மணியை அடிச்ச உடனே உங்க டீமுக்கு ஒரு பாட்டு போடுவோம். சைட்ல நிறைய டப்பாவில் நிறைய ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு மொத்தமா டீம்ல போய் மொத்த பாட்டுக்கும் ஆடணும். ஏன் சார் இப்ப இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல பெல் அடிச்சுட்டு போய் ஆடுறாங்க இல்ல, பாட்டை போடுறீங்க. அப்ப நாங்க என்ன தேவையில்லைன்னா அது உங்க இஷ்டம். அந்த பாட்டு போகும்போது டிஸ்டர்ப் ஆகாம நீங்க என்ன ஃபர்ஸ்ட் 35 minutes எல்லாரும் கவுண்ட் பண்றாங்க. டிக்கு டிக்கு டிக்குன்னு ஸோ சைலண்டா கவுண்ட் பண்றாங்க. சபரி டீம் வந்து மணி அடிச்சாங்க. பார்த்தா 28 நிமிஷத்துல நிக்குது. 35 எங்க இருக்கு, 28 இருக்கு. ஒண்ணு 35 எண்ணணும், இல்ல கிட்ட பிளஸ் ஓ மைனஸ் இருக்கலாம். அவங்களுக்கு மணி அடிக்கும் போது டைம் எவ்வளவுன்னு தெரியாது, நமக்கு மட்டும் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல வினோத் டீம் போய் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா 36. கனி டீம் போய் பெல் அடிக்கும் போது 39. ஆமா. சோ ஒவ்வொருத்தரும் போய் ஸ்டேஜ்ல ஆடுறாங்க. நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க, அதுல குறை கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல முதல் ரவுண்ட்ல பார்த்தா வினோத் டீம் ஜெயிச்சுட்டாங்க. வினோத் டீமுக்கு 2 points. இதுல வினோத், அமித், திவ்யா, சாண்ட்ராக்கெல்லாம் அழாத குறை. அப்பா கடவுள் நம்ம பக்கம் தான் குமார். நம்ம குழந்தைங்க வரணும்னு நினைச்சோம், வினோத் குழந்தைங்க வரணும்னு நினைச்சிருக்காரு. நமக்கு முதல் ரவுண்ட்ல 2 points கிடைச்சிருச்சு, நம்ம லீடிங்ல இருக்கோம் அப்படின்னு குதிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு 2 points கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் சுபி இவங்க எல்லாம் வெளியே உட்காந்து சுபியோட டீம் விக்ரம், எஃப்ஜே, நம்ம சபரி, அரோரெல்லாம் பிளான் பண்ணிட்டு சுபி சொல்லுது எனக்கு ஒரு ஐடியா. சுபியோட மாஸ்டர் பிளான். உள்ள அந்த அவன்ல டைமர் இருக்கும்ல, நான் போய் அந்த டைமர் ஆன் பண்ணா அது டிக் 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 டிக்னு ஒரு சவுண்ட் செகண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கும். நான் போய் அதை அந்த ரிதமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இதான் வரேன் அப்படின்ட்டு போகுது. உள்ள பெருமையா மூஞ்ச வச்சுக்கிட்டு போகுது.
போய் மைக்ரோ அவனை இப்படி திருப்புது. மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்துன மாதிரி. பிக் பாஸ் பாப்பாரு, என்னைய பார்த்தா லூசு மாதிரியா தெரியுது. டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே கரண்ட பிடிக்கிட்டேமா. டாஸ்க் வர்ற வரைக்கும் அவன் வேலை செய்யாது. சுபி வருது வெளியே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸோட, கரண்ட பிடிக்கிட்டாங்க சார். ஆமா, நீ யோசிச்சா அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அறிவு இல்லைன்னே வைப்போம். நீ என்ன பண்ணிருக்கணும், நேரா போய் மைக்ரோவன் ஆன் பண்ணி உன் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இங்க சொல்லிட்டு போறதுக்குள்ள அவங்க 100 பேர் அங்க டீம்ல இருக்காங்க. நீ கார்டன் ஏரியாவில இருந்து கிச்சனுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க வயர பிடிங்கி இருப்பாங்க. பிளான் பண்ணா சொல்லாதீங்க. ஆனா அந்த ஐடியா வந்திருக்கு, அந்த ஐடியா வந்திருக்கு. பட் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது டாஸ்க்ல 1 hour 17 minutes. இப்போ முதல் ரவுண்டில் அமித் நல்லா கவுண்ட் பண்ணி கிட்ட ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த டைம்ன்றவங்க வந்து அமித் நடப்பாருல்ல அப்படி அந்த ரிதமையே ஃபாலோ பண்ணி காப்பி அடிச்சு நடந்துகிட்டு இருக்காங்க. அவரோட ரிதம்லயே நம்ம போயிடுவோம் அப்படின்னு. இதை இந்த டீம்ல இருந்து நோட் பண்றாங்க. நம்ம ஆளு ரிதத்தை காப்பி பண்றாங்களே, மறைக்கவும் முடியாது. சரி பாப்போம். உள்ள பார்த்தா சபரி விக்ரமோட டீம் வந்து பாத்ரூம்ல ஒரு டெப்பை இப்படி திறந்து மூடிட்டாங்க. திறந்து மூடினோடனே டெப்பு லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த ரிதத்தை பிடிக்கிறாங்க. இந்த ரிதத்தை பிடிச்சிக்க நான் யோசிச்சேன். சில நேரம் எங்கேயாவது ஒரு லீக் இருந்து அது ஏதோ அடைப்பு இருந்து புஸ்குன்னு வந்து தண்ணி கடன்னு விழுந்தா சக்க 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 எழுதிருவீங்களா? டெப்ப போய் நம்ப முடியுமா சார்? இருந்தாலும் அந்த அன்ஈவனா விழாதுல, அப்படியே ஈவனா வந்து விழும். அதை வச்சு அதுல ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்களா, பிக் பாஸ் இது தண்ணி எப்படி நிறுத்துவ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரமும் எஃப்ஜே வந்து எங்க டீம்ல எண்ணிட்டு இருக்காங்க, நாங்க சும்மா உட்காந்துருக்கோம். இதுல 1 hourக்கு என்ன சும்மா உட்காந்துருக்கிறது, இந்த நெக்லஸ் டாஸ்க்ல சும்மா உட்காந்து திட்டு வாங்கணும்ல, சும்மா அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க, திட்டு வாங்க முடியாது, ஏதாவது பண்ணுவான்ட்டு தொடாம மத்த டீமை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ற, கானா வினோத் எண்ணிட்டு இருக்காரு. ஐயா தலையா அவங்க கிட்ட சில விஷயம் பேசணும். என்னப்பா, ஐயோ இதெல்லாம் ஒரு விளையாட்டா, பேசாம இருங்கப்பா அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு. திவ்யா கத்திக்கிட்டே இருக்கு, கானா வினோத் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, அவங்க பேசினா பேசட்டும், நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படின்ட்டு பார்த்தா காதுல போய் பஞ்செல்லாம் வைக்கிறாங்க. அப்ப விக்ரம் சொல்றாரு, பத்தியா ஐடியா பத்தியா, காதுல பஞ்சு வைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கனி என்ன பண்றாங்க, கீழே அப்படியே சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தாளம் போட்டு இது விக்ரம் பார்த்தாரு. அப்படியா, என்ன தாளம் போடுறீங்கன்னு பாக்குறாரு. அவ வந்து விக்ரம் யோசிக்கிறாரு. கிட்ட அப்படியே காது கீழே போய் உட்காந்து காது கிட்ட போயிட்டு நீல வேணும்னு ஸ்லோவா படிக்கிறாரா. இவ வந்து அப்படி போட்டுட்டு இருந்தவ நீல பாட்டை கேட்க ஏமா டெம்போவை மாத்துறாமா அந்த ஆளு. இப்ப வந்து அப்படி போடுன்னு பாடி இருந்தா சீக்கிரமா எண்ணிருப்பியா? உன்னைய டிஸ்டர்ப் பண்ணாலும் நீ அந்த டெம்போவுல இருக்கணும்ல. இவர் பார்த்தாரு, தாளமா போடுறேன் இரு வர்றேன் அப்படின்ட்டு காதுக்குள்ள வந்து நீல கைகிறதுன்னு அவ பாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டா. என்றுங்கிறத மறந்து ஏமா இப்படி குழப்புனா என்னம்மா நீங்க போக்கம்மா அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எஃப்ஜே வந்து பிக் பாஸ் கோடான கோடி நன்றிகள், பிக் பாஸ் கோடான கோடி நன்றிகள். இந்த ஒரு அவர் பார்வதியை சைலண்டாக்கி நீங்க வந்து ரொம்ப நன்றி, இதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போறாரு. பார்த்தா கனி டீம் வந்து பெல் அடிச்சுட்டு ஓடுறாங்க போய் பாட்டுக்கு ஆடுறதுக்கு. பார்த்தா 1 hour 22 minutes 1 hour 17ல வைக்கணும். நிலா காய்கிறதுல ஸ்லோ ஆகி 17ல இருந்து ஒரு 4 minutes தள்ளி வந்தாங்க. 1 hour 22. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி பிசாசை பாட்டு போடும்போது இங்க இருந்து எஃப்ஜேயும் விக்ரமும் இப்படி ஆடியே போறாங்க. எங்கடா போறீங்க? இல்ல அது அவங்க டீம் இல்லையா, கனி டீம் தானே ஆடணும். ஆடி எங்க போறாங்கன்னு பார்த்தா பாரதி கிட்ட போறாங்க. எதுக்கு? சரியா அந்த வசனம் வரும்போது ஆடுறதுக்கு. இப்படியே போய் குட்டி பீசாசுன்னு பாரதியை காட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்றாங்க தான். ஆனா இந்த டாஸ்கை வந்து அப்படியே மயான அமைதியில யாரையும் ஒன்றும் பண்ணாம அப்படியே 1 hourக்கு இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு பதிலா ஏதோ கண்டென்ட் கொடுத்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல வினோத் டீம் போய் பெல் அடிக்கிறாங்க. ஆனா 127 17 தாண்டி போயிருச்சு. அப்புறம் விக்ரம் டீம் வந்து பெல் அடிக்கிறாங்க. அதுக்கு மோசம் 129
மற்றவங்க எல்லாம் போய் குழப்பிக்கிட்டு சொந்த டீமை கோட்டை விட்டாங்க. கடைசியில பார்த்தா என்னாசை மைத்திலேயே பாட்டு போகுதா. இப்போ 3 பேரும் டைம் அடிச்சிட்டாங்கல்ல, இப்போ எல்லாரும் ஃப்ரீயா ஆடலாம் போது எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது பாவம் அமித் கீழே விழுந்துட்டாரு போல. அந்த பக்கம் கீழே விழுந்து இப்படி எந்திரிக்க ட்ரை பண்றாரு, எந்திரிக்க முடியல. யாராவது கையை கொடுத்து தூக்குங்களேன், என்ன அமித் எந்திரிக்க முடியலன்னு கேட்டா எந்திரிக்க அது ஸ்டாண்ட் தான் இல்ல, அது ஸ்டெப். என்ன பண்றேன் அப்படி கீழே இருந்துகிட்டு நானும் ரொம்ப நேரமா யாராவது காப்பாத்துங்கடா அந்த ஆளை, உயரமா கீழே நானும் அப்படித்தான் நினைச்சேன். கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு கீழே விழுறாருன்னு பார்த்தா இப்படின்றாரு. ஏன் இப்படிங்கிறாருன்னு பார்த்தா அந்த பாட்டோட கேட்கும்போது என்ன எப்பா கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரியே ஆடுவீங்க. சரி, ஏதோ அதுவும் நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கனி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப வினோத் டீம் வின் பண்ணாங்க, இப்ப கனி டீம் வின் பண்ணாங்க. பிக் பாஸ் சொல்றாரு, என்ன விக்ரம் டீம் அவங்க 2 பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க, நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க இல்லையா, பக்கில் அப். அப்புறம் அந்த பக்கம் சாண்ட்ரா சொல்லுது, எனக்கு வாய் வரைக்கும் வந்துருச்சு, ஏன் உங்க ஃபேமிலி எல்லாம் இங்க வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்புறம் திவ்யா சொல்லுது, அதானே மத்தவங்களை கெடுக்கிறதுலயே குறியா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி வரணும்னு இன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த கேம்ல ஜெயிங்கடா, உங்க கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. விக்ரம் இத ஷோவா பாக்குறாரு. இங்க பாருங்க, நம்ம ஷோ நடத்திக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்படியே சும்மா 1 ஹவருக்கு அப்படியே வேன் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவங்களுக்கு இத குடும்ப டாஸ்கா பாக்குறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், எங்க குடும்பம் உள்ள வரணும், எங்களை இதா பண்ண விடுங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் வரக்கூடாதா? விக்ரம் சொல்றாரு, வரவே வேணாம் சார், நாங்க போய் எப்படி அவங்க வந்து போறாங்க, 24 ஹவர்ஸ் உள்ள எதுக்கு இருக்கணும், என் குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் சார், நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ள இருக்க வேணாம். அவர் அப்படி நினைக்கிறாரு போல இருக்கு. என் குடும்பம் வரப்போது, நான் அவங்கள பார்க்க போறேன், ஒரு 1/2 ஹவருக்கு இருக்க போறாங்க, 24 ஹவர்ஸ்க்குலாம் இங்க தங்க தேவையில்ல. அதனால எனக்கு டாஸ்க் தான், எனக்கு இந்த ஷோவை ஃபன்னா கொண்டு போகணும், நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கானா வினோத் சார், பிக் பாஸ் என்ன சொன்னேன் அவங்க கிட்ட, இப்ப பாருங்க வீட பாருங்க எவ்வளவு கன்றாவியா இருக்குன்னு பாருங்க, கிச்சன் ஏரியாவை பாருங்க சார், சட்டிக்குள்ள பருப்பு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு, இதெல்லாம் கிளீன் பண்ணாம இருக்கு, டிஷ்யூ எல்லாம் அப்படியே கசக்கி போட்ட மாதிரி இருக்கு. என்ன கானா வினோத் அவர் சொல்றாரு, கிச்சன் ஏரியா கிளீனா இல்ல, அந்த ஏரியா கிளீனா இல்ல, அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே இருக்கு, அது இப்படி இருக்கு, இந்த ஏரியா கிளீனா இல்ல, அந்த ஏரியா. கானா வினோத் வந்து பார்வதி என்ன பார்வதி, கனி இந்த வெசல் வாஷிங் தானே, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரமும் கமருதீனும் பாத்ரூம் கிளீனிங், இந்த பாத்ரூமை கிளீன் பண்ற சொல்றாரு. கமருதீனு கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க, காலையில எல்லாம் கிளீன் பண்ண முடியாதுங்க, நைட்ல மட்டும் தானே இவ்வளவு நாள் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டோம், நான் கிளீன் பண்ணதை வேற நீ வந்து பார்த்த நான் கிளீன் பண்ண பாத்ரூமை திருப்பி கிளீன் பண்ண சொல்றேன்னு எதுக்குடா கத்துற? அவர் தானே சொன்னாரு பாத்ரூம் கிளீனா இல்லன்னு. அவர் பாத்ரூம் கிளீனா பத்தி எல்லாம் சொல்லல, கிச்சனை பத்தி மட்டும்தான் பேசினாரு. ஏன் எல்லாரும் கேட்டீங்கல்ல பாத்ரூம் கிளீனா இல்லன்னு சொன்னாரு இல்லன்னு. கனி எல்லாம் வந்து ஐயோ கேப்டன் பாத்ரூம் இல்ல பாத்திரங்கள் கிளீனா இல்லன்னு சொன்னாங்க. சாரி மன்னிச்சுக்க, பாத்திரம்ன்றது எனக்கு பாத்ரூம், நான் கேப்டன் பதவியில ரொம்ப தீவிரமா இருக்கு, நான் மன்னிச்சுக்கடா அப்படின்னு கமருதீன் சொல்றாரு. அதான் இப்ப செஞ்ச வேலையை செய்யணும்னு சொன்னா கோவம் வருது எனக்கு. இல்லடா பாத்ரூம்ன்றது பாத்ரூம்னு வலிக்குது எனக்கு, பாத்திரம் கழுவலையா, அவர் பாத்ரூம் சொன்ன மாதிரி கேட்டுச்சு, மன்னிச்சுக்கடா அப்படின்னு அதுல ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா 3வது டாஸ்க் வருது. ஒரு நாளைக்கு 3 சேலஞ்ச் தான் கொடுப்பாரு. இப்ப 46 மினிட்ஸ் எல்லாரும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அதுல ஒரு சலசலப்பு வருது. என்னன்னா அரோரா என்ன பண்ணுது, தன்னோட அந்த ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல அதை எடுத்து பேப்பர்ல அவங்க டீம் விக்ரமோட டீம் ஒரு செகண்ட்ஸும் முடிக்க ஒரு மினிட்டும் முடிக்க எழுதிக்கிட்டே இருக்கு. கானா வினோத் கேப்டனா வந்து அதை பெண்ண கூட இது எழுதக்கூடாது அரோரா அப்படின்னு விக்ரம் வந்து எங்க டீம் மெம்பரை எப்படி தொட்டு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எஃப்ஜே அப்படியா இப்ப அமித் காலை பிடிச்சி இழுத்து விடுற பாரு அப்படின்னு அவர் அங்க போய் அங்க குழப்ப ட்ரை பண்றது, இங்க குழப்ப ட்ரை பண்றது, கானா வினோத் ஹைப்பர் ஆகுறது, திவ்யா வந்து அண்ணா விடுங்கண்ணான்னு கத்துறது, இப்படியே சலசலப்பா வருது. இப்ப பிக் பாஸ் ஃபைனலா உள்ள வந்துட்டார். அரோரா நோட் பண்றது நோட் அலவுட், கானா வினோத் அந்த பெண்ணை புடுங்குங்க, பார்த்தா அந்த ஐப்ரோ பென்சில புடிங்கியாச்சு. அப்ப கானா வினோத் சொல்ல, இதைத்தான் பிக் பாஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சண்டைக்கு வர்றாங்க, நான் அவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தேன்னா அவங்க டீம் மெம்பரை தொட்டுட்டு நான் எழுத வேணான்னு தான் நான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா அதை வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கானா வினோத் டீம் வந்து டிங்னு ஃபர்ஸ்ட் போய் அடிக்கிறாங்க. அடிச்சா 44 நிமிஷம் 2 மினிட்ஸ் வெளியா போய் மேல அடிச்சிட்டாங்க. அப்புறம் விக்ரமோட டீம் 46-50 செகண்ட் தான் கூட. அப்புறம் கனியோட டீம் வந்து 46-58. பார்த்தா விக்ரமோட டீம் வின் பண்ணிருச்சு. ஆனா எனக்கு என்ன அதுல ஒரு விஷயம்னா, அவங்க நோட் பண்ணுனாங்கல்ல பாதி டைம் வரைக்கும், நீங்க பெண்ணை புடுங்குற வரைக்கும் நோட் பண்ணாங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும்.
மத்த 2 டீமுக்கும் அப்ப என்னது? அப்ப அவங்களுக்கும் ஒரு பாதி நேரம் நோட் பண்றதுக்கு எலவு பண்ணுங்க. இவங்க செஞ்ச தப்ப நிறுத்திட்டீங்க, ஆனா செஞ்ச வரைக்கும் தப்பு தானே, அதுக்கான தண்டனை இல்ல இந்த ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா இப்ப அவங்க வின்னும் பண்ணிட்டாங்க. அப்ப பாதி டைம் நோட் பண்ணவங்க வின் பண்றாங்கன்னா அப்ப அவங்க 2 பேரும் அது ஒன்னும் பண்ணாம தோத்து போயிட்டாங்களா? சப்போஸ் இதுல நீங்க அவங்க டிஸ்குவாலிஃபைட்னு சொன்னீங்கன்னா கனி டீமுக்கு இன்னைக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க அதை டிஸ்குவாலிஃபை பண்ணல, அதை யாரும் லைவ்ல கூட பேசினாங்களா எனக்கு தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே வின் பண்றாங்க. இன்னைக்கு டே 1 முடியும் போது 2-2-2 3 டீமுமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி விட்டது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம், கலவரம். இந்த டாஸ்க் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. அதையும் குழப்புவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த அரோரா மாதிரி ஒரு சில பேர் பெண் எடுத்து நோட் பண்றேன்னு புத்திசாலித்தனமா யோசிச்சா அதை கானா வினோத் வந்து டக்குன்னு ஹைப்பர் ஆகுறாரு. ஆனா கேப்டன் அவர் இருக்காருல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபேமிலி டாஸ்க்ல இது யாரோட ஃபேமிலி 24 hours இருக்க போறாங்கன்னு செலக்ட் பண்றதுல ஒரு பெரிய சண்டை வரும். கானா வினோத்தோட டீம் ஜெயிச்சா, மத்த டீம்ல ஜெயிச்சா ஈஸியா விட்டு கொடுத்துருவானுங்க. சரி ஓன் டீம் இது வரட்டும், இது வரட்டும் விட்டு கொடுத்துருவாங்க. 3 பேருமே பெரிய எதிர்பார்ப்புல. இதுல இந்த டீம்ல இருக்கிற 4 பேர்ல 3 பேருக்கும் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அவ்வளவு எதிர்பார்ப்புல இருக்காங்க. சோ அந்த டீம் ஜெயிக்கணும், ஜெயிச்சா பெரிய சண்டை ஒன்று பார்க்கலாம். பட் டக்குன்னு விட்டு கொடுத்து ஓகேன்னு சொல்றதுக்கும் நடக்கும், சொல்ல தெரியாது. சோ இதான் இன்னைக்கு நடந்த நிலவரம், கலவரம்.